3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. திருநெல்வேலி மாவட்டம் பனங்குடி அருகே உள்ள தண்டையார்குளம் கிராமத்தில் 1960 ஆண்டு அக்டோபர் 16 பிறந்தவர் நாகேந்திரன். இவரது தந்தையார் பெயர் நயினார். பார்க்கிங் குத்தகை என பல பிசினஸ் செய்தவர் நயினார். இதனால் நாகேந்திரன் வசதியான குடும்பத்திலே வாழ்ந்தார். பள்ளி படிப்பு முடித்து ஆரல்வாய் மொழி கல்லூரியில் BA பட்டப்படிப்பு படித்தார். நெல்லை கிராமங்களில் ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்த நிலக்கிழார்களை பண்ணையார் என்று அழைத்து வருகின்றனர். நயினார் நாகேந்திரன் ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடன் இணைந்து ஹோட்டல் பிசினஸில் ஈடுபட்டார். அப்போது நயினாரையும் பண்ணையார் என்று அழைக்க தொடங்கி அதுவே அவரது நெல்லை அரசியலில் அடையாள பெயராகவும் மாறியது. நேரடியாக அரசியல் பிரவேசத்திற்கு முன்பதாகவே கட்சி பணிகளில் அவர் ஈடுபட்டிருந்தார். நெல்லையில் பழம்பெரும் அதிமுக தலைவரான கருப்பசாமி பாண்டியனின் தீவிர ஆதரவாளராகவும் அறியப்பட்டார் நயினார் நாகேந்திரன். கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பசாமி பாண்டியன் அருகே இருந்து நெல்லையின் அரசியல் களங்களை அறிய தொடங்கினார். அவர் எங்கு சென்றாலும் நயினார் நாகேந்திரனும் உடன் இருப்பார். கருப்பசாமி பாண்டியனை பார்க்க வருபவர்களிடம் எல்லாம் தன் அன்பாலும் தன்மையான பேச்சாலும் தனி இடம் பிடித்திருந்தார் நயினார் நாகேந்திரன். அரசியலுக்கு எப்போதுமே சமுதாய பலம் மிக முக்கியம். இந்த வகையில் கள்ளர், மறவர், அகமுடியோர் என்ற 3 பெரும் பிரிவுகளை உள்ளடக்கிய முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் அவருடைய சமுதாயம் நயினார் நாகேந்திரனின் அரசியலுக்கு பெரும் பலனாக இருந்தது. மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் நயினார் நாகேந்திரன். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் இதே பிரிவை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு அதிகப்படியான ஆதரவு வழங்கப்பட்டது. கருப்பசாமி பாண்டியனுடைய அன்பும் ஆதரவும் பெற்று வளர்ந்து கொண்டிருந்தார் நாகேந்திரன். அப்போது திருநெல்வேலி மாவட்ட அதிமுகவின் இலக்கிய அணையில் நிர்வாகியாக நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு பனங்குடி நகர செயலாளராகவும் பதவி பெற்றார். அதிமுகவில் படிப்படியாக முன்னேறி வந்த நயினார் நாகேந்திரன் மாநில ஜெயலலிதா பேரவை செயலாளராகவும் உயர்ந்தார். அதிமுகவில் முக்கியமான சக்தியாக இருந்த கருப்பசாமி பாண்டியன் 2001 ஆண்டில் திமுகவிற்கு சென்றுவிட்ட நிலையில் அந்த இடத்தை தனது சமுதாய பலன் காரணமாக கச்சிதமாக பயன்படுத்திக் கொண்டார் நயினார் நாகேந்திரன். அது மட்டுமன்றி 2001 முதல் 2006 வரையிலான ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் அமைச்சராகும் வாய்ப்பும் இவருக்கு கிட்டியது. அதிரடியான அமைச்சர் பதவி பறிப்புகள் சாதாரணமாக நடைபெற்று வந்த ஜெயலலிதாவின் நிர்வாகத்திலும் முழுமையாக 5 ஆண்டுகள் அமைச்சராகவே தொடர்ந்தார் நயினார் நாகேந்திரன். பல முறை துறைகள் மாற்றப்பட்ட போதும் அமைச்சர் பதவியை இவர் இழக்கவில்லை. அதுவும் தொழில்துறை, மின்சாரம், போக்குவரத்து துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளை இவர் காலகட்டத்தில் அவர் வகித்தார். 2006 ஆண்டு தேர்தலில் குறைந்த வாக்கு சதவீதத்தில் நெல்லை தொகுதியில் தோல்வி அடைந்தாலும் 2011 ஆண்டு தேர்தலில் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் நயினார் நாகேந்திரன். அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் சிறிது காலம் டிடிவி தினகரனின் கழகத்தில் இருந்தார் நயினார் நாகேந்திரன். 2017 ஆண்டு பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். 2001-2006 காலகட்டங்களில் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சட்ட ரீதியான நெருக்கடி ஏற்பட்டு அவர் பதவி விலகிய போது யாரை இடைக்கால முதலமைச்சராக நியமிக்கலாம் என்று பரிசீலிக்கப்பட்ட பெயர்களில் OPS மற்றும் நயினார் நாகேந்திரனின் பெயரும் இடம்பெற்றிருந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் நெல்லை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் பாஜக வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றார் நயினார் நாகேந்திரன். பாஜக மாநில தலைவர் பதவி கிடைக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் பாஜக சட்டமன்ற கட்சி தலைவர் பதவி கிட்டியது. தனது கட்சி தலைவர்களுடனும் மற்ற கட்சி தலைவர்களுடனும் தனக்கே உரிய சுமூகமான அமைதியான அணுகுமுறையில் தொடர்ந்து நல்லுறவோடு இருந்தார் நயினார் நாகேந்திரன். தற்போதைய சட்டமன்றத்தில் சொந்த மாவட்டக்காரரான அப்பாவு சபாநாயகராக இருக்கும் சூழலிலும் பல சுவாரஸ்யமான விவாதங்களிலும் நயினார் நாகேந்திரனின் பெயர் இடம்பெற தவறியதில்லை. ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தலைநகரை திருச்சிக்கு மாற்றுங்கள் என நயினார் நாகேந்திரன் கோரிக்கை வைக்க இதனை அன்போடு பரிசீலிக்கிறோம் என்று பதிலளித்தார் முதலமைச்சர் MK-ஸ்டாலின். தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரன் பெயர் அடிபட்ட போதே முதலமைச்சர் MK-ஸ்டாலினுடன் ஒரே மேடையில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார் நயினார் நாகேந்திரன். அப்போது மத்திய அரசை விமர்சித்த முதலமைச்சர்
நயினார் நாகேந்திரன் கோபித்துக் கொள்ளக் கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். அரசியல் வாழ்க்கையிலேயே அவர் அதிரடியாக பேசியது என்றால் 2018 காலகட்டத்தில் வைரமுத்து ஆண்டாளை இழிவுபடுத்தி பேசியதாக சர்ச்சை எழுந்ததல்லவா? அப்போது வைரமுத்துவை கண்டித்து பாஜக பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தியது. நெல்லையில் நடந்த கூட்டத்தில் மாநில துணைத் தலைவராக இருந்த நயினார் நாகேந்திரன் பேசும்போது வைரமுத்துவின் நாக்கை அறுத்தால் ரூபாய் 10 கோடி தர ரெடியாக இருப்பதாகவும் கூறினார். நயினார் நாகேந்திரனா இப்படி பேசுவது என்று பலரும் ஆச்சரியப்பட்டனர். பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை உடனான கருத்து வேறுபாடுகள் மற்றும் விமர்சனங்களே அதிமுக பாஜக கூட்டணி முறிவதற்கு காரணமாக கூறப்பட்டது. அண்ணாமலை அதிமுகவினரையும் அதிமுகவினர் அண்ணாமலையையும் பொதுத்தளத்தில் விமர்சிப்பதையும் காண முடிந்தது. இந்த நிலையில் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவரான நயினார் நாகேந்திரன் இந்த பொறுப்புக்கு கொண்டு வந்து அதிமுக பாஜக இடையே இருந்த மோதல் போக்கை முடித்து வைத்தது பாஜக தலைமை. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போதே 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜக சார்பில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டார் நயினார் நாகேந்திரன். இத்தேர்தலில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்தையும் பிடித்தார். இவர் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பூத் நிர்வாகிகளை சந்திக்க தொடங்கியிருந்தார். அமித்ஷாவையும் கூட்டி வந்து ஒரு மாநாட்டையும் நடத்தினார். இப்போது தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் ஒவ்வொரு பகுதிகளிலும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களை நடத்தி வருகிறார் நயினார் நாகேந்திரன்.